ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொலிட்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட்ஸை படிக்கணும். சார்ட்டர் ஆக்ட் 1600 அப்படின்னு இருக்கும். அதில் தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட சார்ட்டர் ஆக்ட் 1600 படிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆக்ட் படிக்கணும்னு சொல்லிடுறேன். அப்புறம் ஆக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1600 படித்த பிறகு சார்ட்டர் ஆக்ட் 1726 இது 12 மார்க்கில் கேட்கவே வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்க 1600 7 மார்க் அளவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 1726 12 மார்க்கு. அதை மேயர் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறத பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இதுவும் 12 மார்க் அளவுக்கு தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், அந்த ரெகுலேட்டிங் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ண ஆக்ட் தான் இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். நிறையா டைம் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1813 இதுவும் 7 மார்க் 4 மார்க் அளவுக்கு பார்த்தாலே போது. ரொம்ப சின்ன ஆக்ட் தான் அது. நெக்ஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1833 இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. லா கமிஷன் இது மூலமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கவுன்சில் ஆக்ட்ஸ் ரெண்டுமே படிக்கணும். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 1892 ரெண்டு இருக்கும். ரெண்டுமே நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 இது பார்லிமெண்டோ ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. 12 மார்க்குக்கு வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இது கொஞ்சம் பெரிய ஆக்ட் தான். பட் 12 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எத்தனை மெம்பர் இருந்தாங்க, அவங்க என்னென்ன எப்படி டிராஃப்ட் பண்ணாங்க, அதை படிக்கணும். அது போக கான்ஸ்டியூஷன் நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷனோட சேலியன் ஃபியூச்சர்ஸ் படிக்கணும். அதாவது பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படி இருக்கும்ல, எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதாவது இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் மாதிரி படிச்சுங்க. 12 மார்க்கில் கேட்பாங்க சில நேரம் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு. ஸோ இந்த 11 தான் ஃபஸ்ட்டு படிக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டை எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் படிக்கணும். இப்போ சார்ட்டர் ஆக்ட் 1726 எடுத்துக்கிட்டோம்னா அதோட இன்ட்ரோடக்ஷன் படிக்கணும். நெக்ஸ்ட் அதோட பேக்ரவுண்ட், இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்றத படிக்கணும். இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்ற அப்ஜெக்டிவ் படிக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, டிஃபெக்ட்ஸ் என்ன, இதுக்கு என்ன கன்க்ளூஷனாக சொல்கிறீங்க, அவ்வளோதான். இதே மாதிரி இந்த 10 ஆக்ட்டுக்கும் படிக்கணும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சேர்த்து இந்த 11 தான் படிக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் இஷ்யூஸ், அதாவது இந்த இஷ்யூனால் இந்த மேஜர் இஷ்யூஸை கொடுத்து இதை பற்றி எழுத சொல்லுவாங்க. ரிலீஜன் எப்படி மேஜர் இஷ்யூவாக இருக்குது இந்தியன் பொலிட்டிக்கலில், லாங்குவேஜ் எப்படி இருக்குது, கேஸ்ட் இஸ் எ மேஜர் ப்ராப்ளம் எலிஷியேட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 இதை 12 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேஜர் இஷ்யூஸை ஏதாவது ஒன்று. இதுக்கப்புறம் கோர்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த நேரு ரிப்போர்ட், கிரிப்ஸ் கமிஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் நிறையா இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் 2 மார்க் 4 மார்க் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எது வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் ஈவெண்ட்ஸில் படித்து வச்சுக்கினா ஏதாவது 2வது அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரீஜினல் பார்ட்டி, நேஷ்னல் பார்ட்டிஸ்ன்னு இருக்கும். அதை பார்த்துக்கிட்டா நல்லது. சில நேரம் 7 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குரூப்ஸ்னால் என்ன அப்படின்னு படிச்சிங்கன்னா 4 மார்க்கில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 12 மார்க் அளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் எலெக்ஷன் கமிஷன், அதோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதை படிச்சிங்கனாலே போதும். இது போக மிச்சம் அந்த ஆக்ட் என்னென்ன படிக்கணும்னா சின்ன சின்ன ஆக்ட் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரம் 7 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பிட்ஸ் இந்தியா ஆக்ட் இது 4 மார்க்கில் தான் வந்திருக்கு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இதுவும் 4 மார்க் அளவுக்கு படித்தாலே போதும். இது போக கேஸ் லாஸ் படிக்க வேண்டியிருக்கு. ஒரு 8 கேஸ் லாஸ். ஃபஸ்ட்டு கேஸில் அராப் மெர்ச்சன்ட் கேஸ், நெக்ஸ்ட்டு ஹிந்து உமென்ஸ் கேஸ், அதுக்கப்புறம் பகடாவத் கேஸ், மேயர் நாய்ஸ் ரீஎலெக்ஷன் கேஸ், மேயர்ஸ் பெட்டிங் கேஸ், ராஜா நந்தகுமார் கேஸ், இதெல்லாம் 4 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாட்னா கேஸ் இதுவும் தான். அப்புறம் கசிவ்தரா கேஸ். அவ்வளோதான். இந்த 8 கேஸ்லாம் இது போக படித்தா போதும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த 11 படிச்சுட்டு அப்புறம் அதர்ஸில் இருக்க இந்த இஷ்யூஸ் அதெல்லாம் படிச்சுட்டு இந்த மிச்சம் இருக்க ஆக்டை படிச்சுட்டு இந்த கேஸில் அதை படித்தா போதும். இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.